ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் இப்போ தான் முடிஞ்சு. ஸோ அதை பற்றி தான் பேசலான் இருக்கோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் நம்ம நிறைய வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட் சாட்டர்டே எபிசோடில் வந்து அம்மா ஒரு பேர் வச்சுருந்தாங்க இந்த எபிசோடுக்கு, கதை கேளு வித் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி. ஏமா அப்படின்னு கேட்டேன். அடே இதே தாண்டா ஒரு வாரமாக நம்ம கண்டென்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம், அதையவே திருப்பி வந்து ஒரு ஒன் ஹவர் ஃபுட்டேஜாக அதையவே திருப்பி பேசுகிறாங்க. என்னடா இது வெறுப்பாகுதுன்ற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு கண்டென்ட் கிடைக்கல, ஒரு சின்ன சண்டை நடக்கல, எதுவுமே கிளாஸ் இல்லை. அங்கே ஒரு வாரமாக நம்ம பார்த்ததை ஷார்ட் பண்ணி ஜாக்லின் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இத்துடன் விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுபதி சொல்லிட்டு கிளம்பி போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரி தான் அவர் பண்ணிருந்தாரு. நீ என்ன சொல்றமா? ஆமா, அவர் வந்து என்னன்னா ஜாக்லினை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி ஜெஃப்ரி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு. ஜெஃப்ரிக்கு வந்து நம்ம செஞ்ச தப்பா அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல கொண்டு வர்றதுக்கே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிற அப்படி அந்த அளவுக்கு இவர் கொஸ்டின் கேட்கிறாரு. அந்த பையன்கிட்ட கேட்கறதுக்கு நச்சுன்னு கேட்கணும், எப்படி அவங்க பதில் சொல்றதுங்கிறத அவங்க அப்படியே முழிக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஸ்டினே என்னங்கிறதே அவன் ஆனா ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் போன வாரம் ஜாக்லினத்தை நான் பார்த்து அது பாட்டுல எழுதுன்னு, இந்த வாரத்துக்கு ஜாக்லினே நான் பார்க்கல அப்படிங்கிறத சொன்ன. அப்படி அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அரைச்சமாவையே அரைச்சுக்கிட்டே இருந்தா எப்படிதான் பாக்குறது? சண்டே எபிசோடுங்கிறது பரபரன்னு போகும், சாட்டர்டே எபிசோடுங்கிறது பரபரன்னு போகும். ஆனா இதுவே இவ்வளவு ஸ்லோவா அவர் வந்து நின்று மெதுவா ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அப்படின்னு சுத்தி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு வர்றதுங்கிறது கதை கேளு விஜய் சேதுபதியோட சாட்டர்டே எபிசோடுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ என்ன சொல்ற? அதாம்மா, எனக்கு ஓகே தான். இதுதான் நடந்தது அந்த சாட்டர்டே எபிசோட்ல. பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஹைப்பேல அந்த எப்படி சொல்றது, இப்போ நம்ம அதோட கனெக்ட் பண்ணியே பார்க்க முடியல. இந்த பாயிண்ட் ஒரு மாட்டினா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. அந்த ஒரு இப்போ உதான் தெரியுது கமல் சாரோட அருமை என்ன அப்படின்னு. அவரை நம்ம பிடிச்சி கழட்டி பேசி அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இவர் வந்தாரு, 2 வாரத்துக்கு நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோஸ்ட் விஜய் சேதுபதினு மாறினாரு. இப்போ வந்து ஸ்டோரி விஜய் சேதுபதியா மாறிட்டாரு. இவர் வந்து இந்த பல்ஸ் பிடிக்கலையா, இல்லை அவருக்கு இப்படிதான் சொல்ல வருமா ஹோஸ்டா அப்படின்றது எனக்கு டவுட். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாரும் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்கவுங்க தனியா போய் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ தர்ஷிகாவும் முத்துவும் பேசிக்குவாங்க ஒரு சில இடத்துல. அதில் ஒரு ஃபன்னி கண்டென்ட் இருக்கும். சௌந்தர்யா பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா பற்றி அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து தூண்டி விட்டுறணும். சாச்சனா பற்றி அப்போ பேசிட்டீங்களா முத்து, அது சாச்சனா கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரிங்களா, இல்லை அந்த கேமை பற்றி பேசுகிற மாதிரி? அப்போ அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம மாட்டி விட்றாரு, என்ன பண்ணுறாங்க. அப்போ அவன் சாச்சனாவுக்கும் முத்துக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று உருவாகும். எல்லாரும் சேஃப் ஜோன்லேயே விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு ஹார்ஷான பேச்சில் பேசுகிறாங்க, கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ல எதுவுமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபயரான ஒரு விஷயமே நடக்கல. அதுவும் சாட்டர்டே எபிசோட்ல தெரிக்க ஒன்றும் டிஆர்பி அப்படி ஏறும், வியூஸ் அங்கே 10 லட்சம் 5 லட்சம் போகும். இப்போ பார்த்தா 50,000 20,000 10,000 அந்த மாதிரி தான். அதுவே கூட அவங்க மாடிஃபை பண்ணி வைப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. விஜய் சேதுபதி வந்து பேசும்போது ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது சரி, அதை விட அவங்களே கண்டென்ட் கொடுத்தாங்கல்ல. அந்த வர்ஷினி வந்து அருணை விரும்புற மாதிரி அத டாஸ்க் முடிஞ்ச பிறகு ஜெஃப்ரியை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இது அஃபேர் இருக்கு, நீ என்னங்கிறத சொல், ஏதோ ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல கிடைக்குதுல அவர் பேசுறதுக்கு. அப்ப அது நிக்க வச்சு என்ன நீங்க பண்றது சரிதானுங்களா என்ன ஏதுன்னு கேட்டா அப்படி. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ற மாதிரி, ஏமா அவரு தான் அவங்க ஆளுக்கு சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு, ஆனா அதை இன்னும் அழுத்தி இருக்கலாங்கிறது என்னோட ஒரு இதுவா இருந்துச்சு. அருணும் பயந்துட்டு அப்படி அருணுக்கு தெரியாத விஷயத்த இப்ப போட்டு உடைச்சாரு, அதுவும் தெரிஞ்சிச்சு. ஆனா அருண் வந்து அதை புத்திக்கு கொண்டு போறதுக்கு இன்னும் லேட் ஆகும் போல இருக்கு. அதே மாதிரி எவிட் ஆனது யாருங்கிறத இப்ப எல்லாமே வந்துருச்சு. அது யாருன்னு நீ நினைக்கிற? எவிக்ட் ஆனது யாரா இருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா வந்து ராணுவம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போன வாரம், அதாவது இந்த வாரம் தான் ஒரு பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு தானே கைத்தட்டே அதிகமா வந்துச்சு. இல்ல என்னோட கெஸ்ஸிங்னா இந்த வாரம் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் போன வாரத்தை வச்சுதான் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ போன வாரத்தில் அவர் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல, அதனால ஓட் கம்மியா விழுந்திருக்கலாமோன்றது என்னோட கெஸ்ஸிங். யாரு எவிக்ட் ஆயிருக்காங்கன்னா நம்ம சொல்லுவோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் ராணாவை வந்து அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்ல நல்லா அடிச்சு தூக்கிட்டாரு. அது வந்து அதுவும் கையாமுயா நான் ஆளுக்கு ஆளு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யறோம் என்ன பேசுறோங்கிறதே இல்லாம. ஆனா ராணாவோடது நல்லா தான் இருந்தது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா எடுத்துட்டு போயிருந்தா எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப எவிட் ஆனது யாருங்கிறது நம்ம ஒரு இதுக்காக நம்ம பேசுறோம். இனிதான் நமக்கு அது ஆனா வெளியில வந்துருச்சு, எல்லாத்துக்கும் தெரியும்
அது வந்து யாரு என்ன யார் யார் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க அப்படிங்கிற வரைக்குமே நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப யார் எவிக்ட் ஆனா அதை சொல்லு. இல்ல எவிக்ட் ஆகுற வாய்ப்பு யாருக்கு இருக்கு? அதான் என் கெஸ்ஸிங் வந்து ராணாவும் நினைச்சேன், அது ராணாவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப யாரு? இல்ல என்னைய பொறுத்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஏன்னா ஒவ்வொரு வாரம் பூராவுமே பார்க்க முடியல. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து லவ் 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 லவ்னு சத்யா வந்து பவித்ராவை லவ் பண்ண, ராணா வந்து ரியா வந்து சத்யாவை லவ் பண்ண, இப்படியே ஒரு லவ் கண்டென்ட்டாவே என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதுலயும் வந்து மஞ்சுரியா மஞ்சரி மஞ்சரி வந்து பாவம் மஞ்சுரி மஞ்சுரின்னு கூப்பிட்டு அவ காளான் மஞ்சுரியா மஷ்ரூம் மஞ்சுரியான்ற அளவுக்கு தெரியல. ஆனா அது பேரு வந்து மஞ்சரி மஞ்சரி தான். ஆனா மஞ்சரின்னு வந்துருது. அவங்க வந்து தமிழ் டீச்சரா நல்லாவே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்தாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, அது கரெக்ட். ஆனா அதுல விஷாலுக்கு கொடுத்தது தேவையில்லை. அப்ப யாரு கொடுத்துருக்கலாம்? ராணாவுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஒஸ்ட்னு ராணாவுக்கு கொடுத்துருக்கா. இப்ப மக்கள் பாரு பெஸ்ட்னு கொடுத்துருக்கா, கை தட்டி இருக்கா பாரு. அப்ப உள்ள வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. ராணாவை வந்து எல்லாருமே சேர்ந்து அப்படி யாரு வந்து ஈஸியான டார்கெட்டை வந்து அவங்க ராணாங்கிறவரை வந்து, ஆனா அவர் மக்களுக்கு முன்னால ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியா நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கர கிளாப்ஸ். இப்ப வந்து ஜாக்லினுக்கு முன்னாலேயே பேசினார் தெரியுமா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா, நீங்க வந்ததே வேஸ்ட்னு ஜாக்லின் சொன்னாங்க. ஆனா இப்ப நான் வந்து ஒரு இதை கொடுத்து நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை சொல்லும் போது அப்படியே மூஞ்சி ஜாக்லினுக்கு போனது வந்து அவ்வளோ இதாயிருச்சு, நோஸ்கட்டு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால ராணா வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்கிறத இப்பதான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்ப இவர் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிறத இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பையனுமே அதை நிரூபிச்ச மாதிரி ஒரு பெருமையா எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்படி அதுலயும் சௌந்தர்யா ரயனை விட்டுட்டு ராணா கிட்ட போய் நிக்குது. ஏன்னா யார் மக்கள் சப்போர்ட் தனியா இருக்குதோ அவங்க பக்கம்தான் அது இருக்கும். அது போய் இப்ப ராணா பக்கத்துல நிக்குது. ஏன்னா ராணா முதல்ல வந்தாலே குருன்னு பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன், இவன் எதுக்கு வந்திருக்கானே தெரியல, வேஸ்ட் அப்படின்னு சொன்னது சௌந்தர்யா. ஆனா இன்னைக்கு நிரூபிச்சுட்டு அப்படி இல்லை, மக்கள் வந்து கைதட்டி உன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ராணாவுக்கு தான் எல்லாரும் தெரியுமா? அந்த மாதிரி என்ன நினைக்கிறேன். அதான் இப்போ வந்து எவிக்ட் ஆனதுன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ எவிக்ட் ஆனது யாருன்னு நினைக்கிறேன்? எவிக்ட் ஆனது வந்து ஒண்ணு யார் யார் இருக்கிறா? 13 பேர் இருக்காங்க. 13 பேர் இருக்காங்க. அப்ப ரியா தான் நினைக்கிறேன். மோஸ்ட் லைக் டு ரியாவா தான் இருக்கணும். வெளியில வந்து என்னமோ அது உண்மையா பொய்யான்னு தெரியல, முதலே வேணா வீடியோ போட்டிருக்கலாம். இருந்தாலும் இப்ப வீடியோலயே சொல்லியிருக்கா, என்னோட கேமை பாக்குறக்குள்ளாட்டியுமே என்னை எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டீங்கிற வீடியோ வந்திருக்கு. சரி, அப்ப எங்களோட கெஸ்ஸிங் வந்து ரியாவா தான் இருக்கும். ஸோ ரியாவா இல்லையா ஆமாவான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து இன்னும் நம்ம டேக் ஆஃப் ஆகும்னு நினைச்சோம் பிக் பாஸ் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க். ஏன்னா எல்லா சீசன்லயுமே ஸ்கூல் டாஸ்க் தான் வந்து அந்த சீசனோட டேக் ஆஃப் பாயிண்ட். ஏன்னா வந்து பிபி 3லயும் வந்து சாண்டி கவினோட கவின் சொல்லிட்டா அப்படின்னு அவன் சாண்டி போய் சொல்லி 5வது படிக்கிறேன்டா அப்படின்னு இவங்க சொல்றதும் நல்லா ஒரு இன்ன வரைக்கும் அந்த மீம்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பிக் பாஸ் போன சீசன்ல வந்து காலேஜ் அந்த மஞ்சுளா டீச்சரு, மேக்ஸ் டீச்சரு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இது டேக் ஆஃப் ஆகிற ஒரு டைம். அது எப்போ வந்து லோ பீரியட் ரீச் ஆகுதோ பிக் பாஸ், அப்போ தான் ஸ்கூல் டாஸ்க்கே கொடுப்பாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க் கொடுத்து மேலே தூக்கி விடுவாங்கன்னு பார்த்தா இந்த ஸ்கூல் டாஸ்க்குமே அப்படி இப்படி ஒரு மாதிரி கிராஃப்ட் பெருசாக மேலெல்லாம் போகல. அந்த சண்டையும் நடக்கலைன்னா இந்த மாதிரி டாஸ்க் நடந்ததே பாதுகாத்துக்கு தெரியாது. ஸோ இது எப்படி இந்த எபிசோடு இந்த பிக் பாஸ் வந்து போக போகுதுன்னு புரியல. ஏன்னா ஒருத்தர் கூட வந்து லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன் இருக்க மாதிரி ஒரு கண்டென்ட்டே இல்லை, ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி. இப்போ கூல் சுரேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைடில் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தார் போன டைம். அது போக மாயா அர்ச்சனாலாம் உள்ள வந்ததுமே தெரிவிக்க விட்டு ஒரு மாதிரி பிக் பாஸ் டெய்லி பார்க்குற மாதிரி பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஹைப்பே இல்லை. நாங்களே இப்போ முன்னாடி கொஞ்சம் பார்த்துருந்தது இப்போ எல்லாம் கம்மி பண்ணி வெறும் 1 hour எபிசோடு மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா 24/7 ஒன்றுமே இல்லை, 24/7 ஒண்ணுமே இல்ல. சனிக்கிழமை பாக்கலான்னு பார்த்தா சனிக்கிழமையும் விஜய் சேதுபதி ஒரு மொக்கையா ஒண்ணு நடத்தி அதுல என்னத்தை பாக்குற மாதிரி இருக்குது, ஒண்ணும் கிடையாது. அவங்களையே பேச விட்டுட்டு இவர் நின்று வேடிக்கை பாக்குறாரு. அப்புறம் இல்லைன்னா மக்கள் பக்கம் போய் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கொஸ்டினை வாங்கி இவர் கேள்வி கேட்கிற மாதிரி பண்றாரு. ஆனா அது கூட கேள்வி கேட்கறது கிடையாது அவர். இப்போ என்னன்னா அந்த சாட்டர்டே எபிசோட்ல அவங்க கிட்ட இந்த கண்டென்ட்டை எடுக்காம அவங்கள பேச சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஃப்ரீயா நின்னுக்கிறாரு. லைக் வந்து நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க நான் கோபிநாத் மாதிரி நடுவில் நின்று அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஒரு பிக் பாஸோட ஹோஸ்ட் என்ன பண்ணுவோம், கண்டென்ட்டை கொடுக்கணும். அந்த வீக்கெண்ட்ல வர கண்டென்ட்டை வச்சு தான் அவங்க அடுத்த ஒரு 3 4 நாளுக்கு இன்னொரு கண்டென்ட் கிடைக்கிற வரைக்கும் அவங்க போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த கேமை வந்து எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதிக்கே புரியல.
எப்படி நாம ஹோஸ்ட் பண்ணணும். ஹோஸ்ட்ன்றது வந்து ஒரு ஜோடி நம்பர் ஒன்றும் சூப்பர் சிங்கரோ இந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஹோஸ்ட்ன்றது வித்தியாசம். ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக விஷயத்த உள்ள தள்ளணும். உனக்கு இந்த இடத்துல வந்து மக்கள் சப்போர்ட் கம்மியாக இருக்குப்பா, நீ நல்லா விளையாடணுன்றதையும் சொல்லணும். நீ வந்து கேம் விட்டு வெளியே போயிட்டா, நீ கேமுக்குள்ள வான்றதையும் சொல்ல வைக்கணும். யாருக்கு எதை கொடுக்கணுன்றதை புரியணும். இது எதுவுமே பண்ணாம ஒரு கைதட்டினா இவரும் சேர்ந்து நல்லா இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. இது பாதி பேர் பேசல தெரியுமா? யாராரு? சாச்சனா பேசல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித் பேசல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் பேசல. இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் பேசினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மட்டும்தான் பேசினாரு. முத்து பேசினாங்க, வர்ஷினி பேசினாங்க, பவித்ரா பேசினாங்க, அப்புறம் வந்து அருண் பேசினாங்க, தீபக் பேசினாரு. அவ்வளோதான். இவங்க தான் திருப்பி அப்புறம் ஜெஃப்ரி, இவங்க மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல இன்னொன்னு செஞ்சாரு பாரு. பவித்ரா வந்து இந்த பிரின்சிபால் கேரக்டர் நடிச்சீங்கன்னா நீங்க எப்படி அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பீங்கல்ல, அது என்னங்க, அது தேவையான்னு கேக்குறேன். அதை கொண்டாந்து இதுக்குள்ள சொருகி டைம் வேஸ்டா போய் அவங்களுக்கு என்ன மாதிரி குறை இருக்குங்கிறத அவங்கள சுட்டி காட்ட வச்சு அவங்களுக்கு இனி நீங்க இப்படி நடந்தீங்கன்னா சரியா வராதுங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுதான் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ஒரு எலிவேட் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாதான் பாக்குற நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ சண்டே எபிசோடாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். காட் கிரேஸ் நல்லா நடந்துச்சுன்னா நல்ல கண்டென்ட்டா நாங்களும் உங்களுக்கு கொடுப்போம். நிறைய போடல. அதான் நான் மொத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரோமோவெல்லாம் பாக்கறல. 2 தான் போட்டிருக்காங்க. வருவோம் 1 hour எபிசோட பார்த்துட்டு அந்த 1 hour எபிசோட மட்டும், ஏன்னா அதுதான் எல்லாருமே பார்ப்பீங்க. 24/7 சார் பார்க்க மாட்டாங்க. நாங்களும் இப்போ பார்க்க கம்மி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. ப்ளஸ் இனி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். என்ன பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணுங்க. யார் எவிட் ஆயிருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரியா தான் எவிட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். வீடியோவை முழுசா பாருங்க, பாதியோட நிறுத்தாதீங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிக் பாஸோட ரிவ்யூ என்னன்னு தெரியும். பாதியோட நிறுத்துனீங்கன்னா ஃபுல்லா தெரியாது. அதனால முழுசா பாருங்க. ஓகே, ஃபுல்லா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.